ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கேரட் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தூளெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம கேரட் துருவுறதை வச்சு நல்லா துருவிக்கலாம். இந்த 3 கேரட்டையும் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட் துருவுறது தான் இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து கையும் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. இப்போ வந்து நிறையா அழகழகாக கேரட் வந்து ரொம்ப ஈஸியாக துருவுறது வந்து கடைகளில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கையெல்லாம் நமக்கு வலி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கேரட் துருவுறதை கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. பாருங்கள், நான் ஒரு வழியாக அந்த 3 கேரட்டையும் எடுத்து முடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் கேரட்டு. இதையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவின கேரட்டை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இன்றைக்கி நம்ம பேனில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. பேனில் செய்யும்போது நமக்கு அல்வாலாம் நீங்கள் எந்த அல்வா பண்ணிங்கனாலும் நீங்கள் மோஸ்ட்லி பேனில் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். கண்டிப்பாக நெய் ஊற்றியே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், நெய் நல்லா இப்போ சூடாக இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திராட்சை வேணும், உலர் திராட்சை வேணும்னா கூட நீங்கள் இது கூட உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் உலர் திராட்சை வந்து போடல. அதனால் வெறும் இந்த கேஷ்யூ நட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நமக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் என்ன, அந்த கேரட் துருவுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே நல்ல ஈஸியானதாக இருந்தால் நமக்கு இன்னுமே வேலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ அந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரட்டை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நெய்யில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் இப்படி பெரட்டி விட்டிங்கன்னா அந்த கேரட்டில் இருக்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போயிடும். கேரட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி விடுறது இந்த இதில் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணும்போது அது எல்லாமே போயிடும். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்படியே எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தான். அந்த பச்சை வாசனை போகிறக்காக ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விடுங்க. உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இது கூட வந்து 1 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால். ஆல்ரெடி பால் காய்ச்சி இருக்கணும். பச்சை பால் ஊற்றாதீங்க, காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சின பாலாக இருக்கக்கூடாது. பால் வந்து நம்ம நல்லா வந்து அந்த கொழுப்பு சத்து நிறையா இருக்க பாலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க. நல்லா வந்து கேரட் குக் ஆகட்டும். ஏன்னா இந்த பாலில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேரட்டு வேகணும். அதனால் பால் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. இப்போ எதுவும் சர்க்கரை சேர்த்தக்கூடாது. ஃபஸ்ட்டு கேரட் வந்து நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வேகும்போது உங்களுக்கு கலர்லாம் லைட்டாக எல்லோவாக, அந்த பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் மாறும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இது வச்சு என்னால் இப்படி பண்ண முடியல. இந்த ஸ்பூன் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சைடில் இப்படி எடுத்து விடணும். இல்லைன்னா அந்த ஆடை மாதிரி சைடில் போய் நின்றுக்கும். ஸோ சைடில் இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ கேரட் வேகுதோ அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நம்ம ஊற்றின பால் ஃபுல்லாமே சுண்டணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 5 ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா வந்து கேரட் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேகணும். இப்போ இது கூட வந்து 1 கப் அளவு சுகர் வந்து இந்த அளவே போதுமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சுகர் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. ஒரே 1 கப் அளவு சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்தும் போது என்ன ஆகும்னா லைட்டாக மறுபடியும் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். சுகர் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா சுகர்லாம் மறுபடியும் நல்லா கரைஞ்சி மறுபடியும் அது நல்லா பழைய மாதிரி நல்லா அல்வா இதுக்கு வந்துடும். பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி ஆகுது.
இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணால் கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஏலக்காய் வந்து தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாமே இதாகி நமக்கு நல்லா அல்வா வந்து நல்லா திரண்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக வந்து இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கேரட் அல்வா வந்து ரொம்ப ஈஸி தான். நமக்கு பாலும் கேரட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் இந்த கேரட் அல்வா வந்து பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், அந்த சுகரெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இதாகி நமக்கு இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு இப்போ நல்லா இப்படி திரண்டு வரணும். பேன்லாம் ஒட்டாமல் சைடில் நல்லா இப்படி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம இது பண்ணி வச்சுருந்த அந்த கேஷ்யூ நட் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கேரட் அல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் பாதாம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாதாமையும் அதுக்கு மேலே தூவிக்கிறேன். ஏன்னா பாதாம் போட்டாலும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை வந்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான கேரட் அல்வா வந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.